இல்லையா? சூப்பர் சூப்பர். சார் சோளிங்கர் போகணும். ஓகே சார், தேங்க்யூ. வழி இருக்குதா என்னான்னு கன்ஃபார்மாக எனக்கும் தெரில. ஃபுல்லாக மறைச்சினா தான் எப்படா போவோம் டெய்லி. ஃபுல்லாக மறைச்சின்னு போகிறானுங்க. நான் போய் ஃப்ரீ இருக்கும் போங்க சார், நீங்கள்லாம் போகலாம். போங்க போங்க. ஃபைனலாக நம்ம வாங்கியாச்சு. 40 கிலோமீட்டர் வந்து உள்ள கேமரா. நான் நம்ம ஏரியாலலாம் பெங்களூர்லேயே கேமரா நாட் அலோடுன்னு சொல்லலை. இவங்க நாடானா கேமரா நாட் அலோடு, இந்த நாட் அலோடுன்றாங்க. என்னன்னு எனக்கு தெரில. பாருங்க இப்படியெல்லாம் கீறாங்க. அப்புறம் போராட்டம் இருக்காமோ இல்லையா தெரியலையே. அங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இருக்காதான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு போகலாங்க, 100 கிலோமீட்டர் போகலாம், இன்னும் டென்ஷன் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சும்மா சுற்றின்னு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சத்தியமாக செம்ம கடுப்பாகுதுங்க. இருக்கும் இல்லாமல் இருக்கும். அவங்க ப்ரொமோட் பண்ண விட மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் எங்கேருந்து வந்தேன்னா 40 கிலோமீட்டர்னு வந்துக்கிறேன் நான். அது தெரியதில்லை அவங்களுக்கு. பில்லிங் போகிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்றாங்க. என்ன கதை, என்ன சத்தியமாக ஒன்றுமே புரியலைங்க. நான் என்னென்னா அவங்கக்கிட்ட எதனா கேட்டேனா இல்லை எதனா சொன்னேன்னா, நான் பாட்டு நம்ம வேலை செஞ்சுன்னு இருந்தோம். அதுக்கும் ஒரு குற்றன்னு எடுத்து பேசுகிறாங்கன்னா அப்போ நம்மளாம் பேச முடியும். காய்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே இந்த ஊரில் வர்றது தான் அங்கே பிளாக் ஆகிடுச்சு. போலீஸ்காரண்ணா நம்மகிட்ட சொன்னது இந்த பக்கம் வராதிங்க, அந்த பக்கம் வந்து போகணும். இப்போ போய் பார்ப்போம். பிளாக் இல்லைன்னா நம்ம லக்கு அப்படியே கிளம்பிடுவோம். மீறி இல்லைன்னா இதே மாதிரி வந்து இந்த பக்கமே வந்து தான் போகணும். வேறு வழியே இல்லை, அதுதான் வழியே. சரி பார்க்கலாம் வாங்க, போய் பார்ப்போம் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. ஆல்மோஸ்ட் 1 மணி ஆக போகுது. வீட்டுக்கு போகல. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி ஆகிடுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். உறவுகளை பார்த்துருப்பீங்க உள்ள. ஆல்மோஸ்ட் குழந்தைக்கு இங்கே வந்து கொட்டை போடணும்னா அது எந்த இடம் தான், அது பார்த்துக்கோங்க. இங்கே தான் வந்து குழந்தைக்கு எது இருந்தாலும் போடுவோம் நாங்கள். அந்த குளிச்ச மாதிரி அது வந்துச்சுன்னா, எதுனா தோசம் கேசம் வந்துச்சுன்னா இங்கே தான் வரும். இவ்வளோ தூரம் தான் கூட்டின்னு வரும். எங்கள் நவீனாவும் சரி, எங்கள் கேமராமேன் டர்ஷனும் சரி. இங்கேருந்து போவோங்க. நான் செம்மையாக இருக்குங்க ரோடு. இந்த ரோடெல்லாம் நீங்கள் பார்க்கணுமே, செம்ம பாருங்க. வேறு ரோடுக்கு டென்ஷன் பண்ணால் எனக்கு பிடிக்காதுங்க. சோழிங்கத்தில் நம்ம பிரியாணி வாங்கலாம் 100 ரூபாய்க்கு. அப்போ அவங்க ஒரு கண்டிஷனாக போட்டு கொடுத்தாங்க. இங்கே வேறு கண்டிஷன். ட்ரிபிள்ஸு ஹெல்மெட் இல்லை. சூப்பர் சூப்பர். ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டுன்னு போகிறவங்க இருக்கிறாங்க, ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதவங்க இருக்கிறாங்க. யாரையும் நம்ம குத்தம் சொல்கிறதுனே தெரியலையே. நம்மளுக்கு என்னத்துக்குங்க அத்தங்க கதை. நம்ம வேலை ஆல்மோஸ்ட் எல்லாம் இப்படி தான் வந்துன்னுக்குறாங்க. வழி இருக்குதா என்னான்னு கன்ஃபார்மாக எனக்கும் தெரில. ஃபுல்லாக மறைச்சினா தான் எப்படா போவோம் டெய்லி. ஃபுல்லாக மறைச்சின்னு போகிறானுங்க. நான் போய் ஃப்ரீ இருக்கும் போங்க சார், நீங்கள்லாம் போகலாம். போங்க போங்க. பாருங்க வேற லெவல் இருக்குதுங்க. சூப்பர். ஓட்டக்குன்னு போவோம். இல்லையா? சூப்பர் சூப்பர். சார் சோளிங்கர் போகணும். ஓகே சார், தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் எல்லாம் இப்படி தான் கேது. பார்ப்போம். இது வண்டி பின்னாடி போனாரு.
காய்ஸ் அப்போ வந்து நம்ம வந்து அந்த மலைக்கு அந்த சைடு, இப்போ இந்த மலைக்கு இப்படி வரோம். என்னடா என்ன வாயிலிருந்தெல்லாம் வெளியே போடுறானே, நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா? பின்னாடி போனால் நம்ம குப்பையாக்கிறோம் போலையா நம்ம வண்டியை. இப்போ ஏய் கேமராமேன், இந்த பக்கம் தானே வந்தோம் நம்ம எல்லாத்துக்கும். ஆமாம் சொல்கிற கரெக்டா, எனக்கு ஒன்றி தெரியல. ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் ரோடு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். பொறுமை தான் போகணும். சேம் நம்ம ஊர் ரோடு மாதிரியே இருக்குது பாடுறா தர்சனு. அதானே நம்ம ஊர் ரோடு மாதிரி இல்லை. ஜோரா சொல்ற கேட்கல. ரோಡ್ ಅಂತೂ செம்ம ஆஃப் ரோட் ஃபீலுங்க. ஏன்டா இந்த பக்கம் வந்தேன்னு ஆயிடுங்க, இல்லைன்னா அப்படியே போயிருந்துக்கலாம் போல. நல்ல ரோடு அது நிஜமா. நம்ம இப்படி வந்தது தப்பா போச்சு. இப்போ சும்மா அதிருது பின்னாடி முன்னாடி எல்லாமே. கொஞ்ச நேரம் அது இருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த ரோட்ல போயிருந்துக்கலாம். முன்னாடி இது வருங்க. ஒரு 10 வாட்டி ஓட்டினா போதும், வண்டி சூப்பராகிடும். நம்மளே காலங்கடை போட்டுடலாம் சேர்த்து. அப்பா இந்த இடத்துல எங்கே பஞ்சர் ஆக போதே தெரில. இதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்குமா இல்லை இதே மாதிரி இருக்குமா? அப்பாடியா சாமி, வந்துட்டோம்டா சாமி ஃபைனலா. இப்போ வந்து இந்த பக்கம் போனோம், இப்போ இந்த பக்கம் போகிறோம். அதை நம்ம அந்த பக்கமே வந்துருந்துக்கலாம் போலயே. என்ன ரோடுங்க, ரோடா இது நல்லாவே இல்லை உனக்கு. ஆனால் அதே மாதிரி ஜாயின் ஆகி இப்போ இந்த பக்கம் வந்துட்டுக்கிறோம். அதே ரோடு தான், நம்ம போன ரோடு தான் இந்த பக்கம் ஜாயின் ஆகிட்டுக்கிறோம். அதனால் பிரியாணி இருக்குமா காலி ஆகிடுமா தெரில. அதான் ஒன்று. இப்போ மோட்டோ பிளாகாக பண்ணின்னுக்கிற நம்மளோட செட்டில் சூப்பராக இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் எடுப்போம். விடாமுயற்சி தான், நான் சொன்னது தான். என்றைக்குமே விடாமுயற்சி வச்சுக்கோங்க. ஃபைனாக இருக்கலாம். நம்ம பார்ட்னர் ட்ரை பண்ணணுங்க. ட்ரை பண்ணால் பேக் அடிக்கூடாது. அதுதான் எனக்கும் பிடிக்கும். தமிழ் வண்ணு தொண்டுங்க தான் போடணும், அங்கேயே போடக்கூடாது. ரோட்டை தூக்கி விசிறு அடிக்கணும். பாருங்க எல்லாருக்கும் கஷ்டம். பாருங்க ஆல்மோஸ்ட் ரோடு தராங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. இப்போ காருங்க லாரிங்கெல்லாம் எப்படிங்க போவோம்? எனக்கு அதுதாங்க ஆச்சரியமா இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கூட்டி வச்சுக்கிற இங்கேயே கொஞ்சம் சுற்றுறனால நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் தருது. லாங்லேருந்து பெங்களூரு, சென்னை, சித்தூர் அப்படின்ட்டு சோளிங்கர் வரவங்க, சோளிங்கர் இருந்து இங்கே வரவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. யோசித்து பண்ணலாம். ஆனால் நீ ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிற மாதிரி இல்லை. ரோட்டில் தான் பேசணும், நிற்க வச்செல்லாம் பேசவே கூடாது. ஐயா ஓரமாக தான் நிற்க வச்சு பேசுறது.
காதுலேயே சென்ட்ரல் பேசின்னு போறாரு. நல்லா சொல்றதுன்னு தெரில. ஆல்மோஸ்ட் நம்ம போன ரூட்டுக்கு கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்படியே போனோம், இப்படியே வந்துட்டோம். ஆனால் ரோடு கரெக்டான ரோட்டில் போனோம். நம்ம பிரியாணி வாங்கிட்டு அதான் பிரியாணி வாங்கலான்னு கேட்குறேன் நான். ஓகேவா, அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். கையறா டேய். பாருங்க, கேஆர்டிஎஸ் பஸ் எங்கேற பஸ்ஸு. போவாங்க, நல்லா போவோம். சூப்பராக வரடா, சூப்பரா சூப்பரா. இங்கே தான் நம்ம மாம் கிட்ட பிரியாணி ராணிப்பேட்டை, ஆற்காடு, அதை விட்டா வாலாஜாம். வெகிலா இது அப்படியே தொண்டு போட வேண்டியதுதான் வெளியே. யார் பின்னாடி வந்தான், நான் முன்னாடி போனா தொண்டு விசிறாடிக்க வேண்டியதுதான். இருங்க சார், நானும் கொஞ்சம் போயிடுறேன். ஓகே, இவன் நடு ரோட்டில் நிற்க வச்சுக்கிறான் ஒருத்தன். ஃபோன் எனக்கு தெரிஞ்சு ஹீட் ஆகிட்டு இருக்கோம் ரொம்ப. அது மூலம் பார்த்தீங்களா, எங்கேயுமே இது தெரில. சாரி, கொஞ்சம் எனக்குன்னா வழி விடுங்களா, நானா போய்க்கிறேன், நீங்கள் தான் போக மாட்டேங்கிறீங்க. அதே அருணாச்சல் போனப்போ ஆப்பா நேராக போவாங்க. அவனாலும் போக முடியாது, வாய்ப்பு இல்லை. சும்மா தவிர எந்த பக்கம் போறனே தெரியல இவனுக்கு. இவனாடா இவன் எட்டு போட்டுங்கிறான் ரோட்ல. அடா அங்கே டேய், யாரா இவன்? அங்கதாடா வரானுங்கெல்லாம். அடாங்க ஓட்ட தெரியாத மாதிரி ஓட்டின்னு வந்துங்கிறானுங்களடா அவனெல்லாம். அப்படியே ஒரு வேகத்தோட டம்மால், அவ்வளோதாங்க காய்ஸ். இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டாக போனால் சித்தூர், பெங்களூர் போகிற ரோடுங்க. நம்ம இப்படி தான் போகிறது. இப்போ நம்ம இப்படி ஊருக்கு போய் நிற்கிறோம் நம்ம வீட்டுக்கு. யாரும் ஆல்மோஸ்ட் எத்தனை ஆம்புலன்ஸ் போகுதுன்னே தெரியலைங்க. ஆம்புலன்ஸ் போயினே இருக்குது. சூப்பர். எப்படி சைக்கா ஓட்டானு பாரு, காரக்காரன் ஒருத்தனா, இவன் ஒருத்தனா. இன்னும் பாருங்க எத்தனை பேர் இருப்பாங்க. இவன் பாரு, இங்கே சென்டராக நிற்க வைப்பாரு. பாருங்கண்ணா எத்தனை பேர் இருப்பானு மட்டும் பாருங்க. அது போட்டது எத்தனை பேர் திரும்ப யூஸ் ஆகிது. அது அவ்வளோதான். பிரியாணி கடிக்க வந்துட்டோம். பிரியாணி இருக்குதா என்னால் தெரில. பார்த்துடலாமா, பார்த்துட்டா போச்சு. இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பிரியாணி. போடுவோம் பார்சல் தான், ஒன்று தான். வேணாம் ஒரு காசு
ஒன்றுதான் கொஞ்சம் ரைஸ் எக்ஸ்ட்ரா கட்டிடுங்க கொஞ்சம் ரைஸ் சரி சாப்பிட்டு வா பண்ணிடலாம். போட்டி ஃப்ரை அதுதான் நாங்கள் வராது வேறு எங்கன்னா போகிறோன்னா ஏறிச்சா நான் 100 ரூபானா நினச்சிங்க சரி சரி நெக்ஸ்ட் டைம் வந்தால் தரேன் சரி வரேன் மேம்